Hi children, இந்த வீடியோவில் நம்ம 3.7 factorization பார்க்கலாம். Expressing any number as a product of two or more numbers is called factorization. ஸோ ஒரு நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ ஆர் மோர் நம்பர்ஸ். இப்போ 8 இருக்குது அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? 4 × 2 8 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மோர் நம்பர்ஸை நம்ம ப்ராடக்ட் ஆஃப் டூ ஆர் மோர் நம்பர்ஸ் இஸ் கால்டு ஃபேக்டரைசேஷன். இப்போ இந்த 8ஓட ஃபேக்டர்ஸ் தான் இந்த 4 and 2ன்னு சொல்லுவோம். The number 12 can be expressed as the product of prime factors like. ஸோ 12 அவங்க எழுதியிருக்காங்க ப்ரைம் ஃபேக்டராக. எப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும், அதாவது ஒன் டேபிளையும் ப்ளஸ் அதனோட டேபிளையும் டிவைட் ஆகிற நம்பரை தான் நம்ம ப்ரைம் ஃபேக்டர்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இப்போ நம்ம 12 டிவைட் பண்ணுறப்போ எப்படி வருது? 2 × 2 × 3. ஸோ 2 2s are 4, 4 3s are 12. திஸ் இஸ் கால்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டேபிளையும் 2 டேபிளில் மட்டும்தான் வரும், அதனோட டேபிள் தான் வருது. அதே மாதிரி 3யும் அப்படி தான், 1 ப்ளஸ் அதனோட டேபிளில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி வர நம்பரை நம்ம ப்ரைம் ஃபேக்டர்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஹவு வில் யூ ஃபேக்டரைஸ் அன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்? ஸோ இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபேக்டர்ஸ் ஈஸியாக எழுதுகிறோம். அதே மாதிரி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ், எக்ஸ்பிரஸிங் அன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஆர் மோர் எக்ஸ்பிரஷன்ஸ் இஸ் கால்டு த ஃபேக்டரைசேஷன். ஸோ இப்போ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ ஆர் மோர் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ 2 ஆர் மோர் எக்ஸ்பிரஷனாக நம்ம ரைட் பண்ணுறது தான் நம்ம ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் a² - b² நம்ம எப்படி எழுதலாம்? a + b × a - bன்னு எழுதலாம். ஹியர் a + b and a - b ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் இந்த a² - b². ஸோ இது ரெண்டும் இதனோட ஃபேக்டர்ஸு. நெக்ஸ்ட்டு 5y + 30. ஸோ இது எப்படி எழுதலாம்? இப்போ இந்த 5y + 30ல் காமனாக நம்ம எதை வெளியே எடுக்கலாம்? 5 எடுக்கலாம் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே காமனாக 5 எடுக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 5 வெளியே வந்துடுச்சு, ஸோ வெறும் y மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இந்த 30ல் எத்தனை 5 இருக்கும்? 6 5s are 30. ஸோ அப்போ 5y + 6 இது ரெண்டும் ஃபேக்டர்ஸு, சரியா? 5 and y + 6 are factors of 5y + 30. Any expression can be factorized as 1 into expression. ஸோ எல்லா எக்ஸ்ப்ரெஷனுமே கண்டிப்பாக எதால் ஃபேக்டரைஸ் ஆகிருக்கும் அப்படின்னா ஒன்னால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 1 × 5y + 30. ஃபார் எக்ஸாம்பிள் a² - b² கேன் ஆல்சோ பி ஃபேக்டரைஸ்டு. ஸோ a² - b² எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்காங்க பாரு. 1ல் கண்டிப்பாக எல்லா எக்ஸ்ப்ரெஷனுமே கண்டிப்பாக 1ஆல் ஃபேக்டராக இருக்கும், சரியா? இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. A number which is divisible by 1 and itself or a number which has only 2 factors are called prime numbers. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாரு. 1ஆலையும் ப்ளஸ் அதனோட நம்பராலையும் டிவைட் ஆகிற நம்பரை நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் எந்தெந்த நம்பர்னால் 2 3 5 7 11, அதே மாதிரி 13 17 15 வராது. ஏன்னா 15 வந்து 1ல் டிவைட் ஆகும், 3ல் டிவைட் ஆகும், 5ல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ வந்து 15 வராது. ஸோ அப்போ இந்த மாதிரி 13 17 இது எல்லாமே தான் நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்கிறோம். A number which is divisible 1 and itself. 1ஆலையும் ப்ளஸ் அதனோட நம்பராலையும் டிவைட் ஆகிற நம்பரை நம்ம ப்ரைம் நம்பருங்கிறோம். காம்போசிட் நம்பர் அப்படின்னா a number which has more than 2 factors. ஒரு நம்பருக்கு ஃபேக்டர் வந்து மோர் தென் 2 ஃபேக்டர்ஸாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் 4. இப்போ 4 பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த டேபிளில் வரும்? 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 4th டேபிளில் வரும். ஸோ அப்போ இங்கே ஃபேக்டர்ஸ் 3 இருக்குது இல்லை? அப்போ 2 ஃபேக்டர்ஸை விட அதிகமாக ஃபேக்டர்ஸால் அந்த நம்பர் வந்து டிவைட் ஆகிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 4 6 8 9 10 12 இது எல்லாமே. ஸோ இப்போது
இந்த இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒன்றுங்கிறது என்னது எல்லா அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷனுக்குமே ஒரு ஃபேக்டர் சரியா. பிகாஸ் 1 இஸ் த ஃபேக்டர் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். எல்லா நம்பருக்குமே எல்லா எக்ஸ்ப்ரெஷனுக்குமே அதாவது இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷனுக்குமே 1 வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேக்டராக இருக்கும். So when we factorize the expressions, follow the suitable type of factorization given below to get 2 or more factors other than 1. Stop doing the factorization process once you have taken out all the common factors from the expression and then list out the factors. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ சம் சூட்டபிள் டைப் ஆஃப் ஃபேக்டரைசேஷன் வந்து நம்மளுக்கு கீழே இங்கே கொடுத்துருக்காங்க சரியா. 2 or more factors other than 1. So stop doing the factorization process once you have taken out all common factor from the expression. ஸோ இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நம்பர்லேருந்து நம்ம காமனாக வெளியே எடுத்துகிட்டு காமன் ஃபேக்டரை வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே ரைட் பண்ணி வச்சுக்கிறோம் சரியா. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரைட் பண்ணோம். ஸோ இதில் 5 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் பார்க்கலாம். டைப் 1 factorization by taking out the common factor from each term. ஸோ ஈச் டேர்மில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காமன் ஃபேக்டர் வந்து நம்ம ரைட் பண்ணுறோம் சரியா. டேக்கிங் அவுட் த காமன் ஃபேக்டர் ஃப்ரம் ஈச் டேர்ம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் கொடுத்துருக்காங்க பாரு. 4x² + 8xy. ஸோ இப்போ 4x² + 8xy இது எப்படி நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதுறது. ஸோ 4x² + 8xy this can be written as இப்போ 4xy நம்ம x² எப்படி எழுதலாம். 4 வந்து ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம் 2 × 2 அப்படின்னு எழுதலாம் 4. இப்போ x² எப்படி எழுதலாம் x × x 2 டைம்ஸ் இல்லையா. நெக்ஸ்ட்டு y. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் நம்ம எழுதணும் 2 × 2 × x × x × y. ஸோ இதெல்லாம் ஒரு டேர்மை எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த 4x² எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரியே 8xy நம்ம எழுதுகிறோம். 8xy இப்போ 8 ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம் 2 × 2 × 2 8 ஃபஸ்ட்டு சரியா. அதுக்கப்புறம் எக்ஸும் அப்படியே எழுதிக்கிறோம் y அப்படி எழுதுகிறோம். ஸோ எழுதிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு அதனோட ஃபேக்டர்ஸை நம்ம ரைட் பண்ணிக்கிட்டோம் கண்ணு. இப்போ இதில் நம்ம காமனாக எதெல்லாம் வெளியே எடுக்கலாம் பாரு. இதில் 2 டேர்ம்லேயுமே பார்க்கணும். ஸோ இதில் ஒரு 2 ஃபஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 2 இருக்குது சரியா. ஸோ அப்போ 2 2s வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ் எடுத்துக்கலாம். ரெண்டுலேயுமே எக்ஸ் 1 டைம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஒய் சரியா. ஸோ அப்போ 2 2x y. ஸோ வி கெட் இப்போ அது மட்டும் நம்ம வெளியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 × 2 × x × y வெளியே எடுத்துக்கிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்மில் இந்த எக்ஸ் மட்டும் ஒரு எக்ஸ் இருக்கும். இதில் வந்து ஒரு 2 இருக்கும். ஸோ அப்போ x + 2 ஓகேவா. ஸோ அப்போது 2 × 2 × என்னது 4. ஸோ இந்த xy. ஸோ அப்போ இந்த x + 2 அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கிட்டோம் சரியா. ஸோ இப்போ காமன் ஃபேக்டரை எப்படி நம்ம வெளியெடுத்து காமனாக ஈச் டேர்மில் நம்ம காமனாக எடுத்து எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இதுதான் வந்து டைப் 1. ஸோ நெக்ஸ்ட்டு டைப் 2 பார்க்கலாம். டைப் 2 factorization by taking out the common binomial factor from each term. ஸோ முதல்ல வந்து ஈச் டேர்மில் வந்து நம்ம ஒவ்வொரு நம்பராக எடுத்தோம் சரியா. காமன் ஃபேக்டர்ஸ் எதுவோ அது எடுத்தோம். இப்போ இங்கே வந்து பைனாமியல் டேர்ம் பைனாமியல் ஃபேக்டர் அப்படின்னா 2 ஃபேக்டர்ஸ் ஓகே. ஸோ ஈச் டேர்ம் ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபேக்டரைஸ் 2x + 5 x - 5. ஸோ இங்கே கொடுத்துருக்குற டேர்மு பைனாமியல் டேர்மாக தான் இருக்குது சரியா. பைனாமியல்னால் 2ன்னு தெரியும்ல ப்ளஸ் 4y × x - y ஓகே. சொல்யூஷன் we have 2x + y × x - y ப்ளஸ் 4y × x - y. ஸோ இப்போ இந்த 2 டேர்ம்லேயுமே நம்ம எதை காமனாக எடுக்கலாம் பாருங்கள். x - y ரெண்டுலேயுமே காமனாக இருக்கா. ஸோ அப்போ x - y நம்ம எடுத்துக்கலாம். இப்போ x - y காமனாக எடுத்துக்கிறோம். x - y எடுத்துகிட்டு இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 2x + 5
ப்ளஸ் இந்த 4y. சரியா? ஸோ ரெண்டுலேயுமே காமன் ஃபேக்டர் x மைனஸ் ஒய் எடுத்துட்டால் நம்மளுக்கு ரிமைனிங் வந்து இந்த 2x + 5 ப்ளஸ் இந்த 4y. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் பார்க்கலாம். இங்கே செகண்ட் எக்ஸாம்பிள், ஃபேக்டரைஸ் 3n × p - 2 ப்ளஸ் 4 × 2 - p. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம காமனாக என்ன எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். we have 3n × p - 2 ப்ளஸ் 4 × 2 - p. ஸோ மைனஸ் ஆஸ் காமன். சரியா? ஸோ மைனஸ் வந்து இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காமனாக வெளியே எடுத்துடுறோம் செகண்ட் டேர்மில். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிக்கிட்டோம் 3n p - 2. இங்கே வந்து இந்த மைனஸ் வந்து நம்ம காமனாக வெளியே எடுக்கிறோம். எடுக்கிறப்போ மைனஸ் வந்துடும் 4 × இது வந்து p - 2. சரியா? மைனஸ் எடுக்கிறப்ப +2 வந்து என்னவாகிடும் அப்படின்னா -2ஆக மாறிடும். -p வந்து +pயாக மாறிடும். ஏன்னா மைனஸ் வந்து நம்ம வெளியே எடுத்துடுறோம்ல. டேக்கிங் அவுட் த காமன் பைனாமியல் ஃபேக்டர். ஸோ p - 2 இப்போ வந்து பாருங்கள் p - 2 வந்து காமனாக இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது 3n - 4. ஓகேவா? ஸோ எப்படி பைனாமியல் டேர்மில் எப்படி காமனாக எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு தெரியுதாக்குன்னு. நெக்ஸ்ட்டு டைப் 3, factorization by grouping. Sometimes the terms of a given expression are grouped suitably in such a way that they have a common factor, so that the factorization is easy to take out common factor from those terms. ஸோ சம்டைம்ஸ் வந்து கொடுத்துருக்குற எக்ஸ்ப்ரெஷன் வந்து குரூப்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம காமன் ஃபேக்டர் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.20. இப்போ இங்கே ஃபேக்டரைஸ் x² + yz + xy + xz. இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிக்கணும். சரி? அதாவது எப்படின்னா குரூப் த டேர்ம்ஸ் சூட்டபிளி, அதாவது லைக் டேர்ம்ஸாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போது இங்கே x², இங்கே xy, இதை காமனாக எடுத்துக்கிறோம். சரி? இது வந்து இது 2 ஒரு லைக் டேர்ம், x²ம் xyயும். அதுக்கப்புறம் yzம் xzம் ஒரு லைக் டேர்ம். இப்போ இதில் வந்து நம்ம காமனாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த டேர்மில் வந்து எக்ஸை மட்டும் காமனாக எடுத்தோம் அப்படின்னா எக்ஸை மட்டும் எடுத்தோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், ஒரு எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் இதில் வந்து ஒய் இருக்கும். அடுத்தது செகண்ட் டேர்மில் நம்ம இதில் காமனாக என்ன இருக்குது, இசட் இருக்குது. இசட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒய்ஏ ப்ளஸ் எக்ஸு. சரியா? இப்போ வந்து இப்போ காமனாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ரெண்டுலேயுமே எக்ஸ் ப்ளஸ் ஒய். சரியா? ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாரு ஒய் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. அடிஷன் இஸ் காமிடேட்டிவ். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் இல்லை. ஸோ அப்போ ஒய் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் போட்டுக்கலாம். அப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இந்த எக்ஸ் ப்ளஸ் இசட் காமனாக இப்போ நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஃபேக்டரில் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து காமனாக எடுத்துடுறோம். ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த எக்ஸு ப்ளஸ் இந்த இசட்டு. ஓகேவா? ஸோ இப்போ குரூப் டேர்ம்ஸில் எப்படி வந்து நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் எடுக்குதுன்னு தெரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு டைப் 4, ஃபேக்டரைசேஷன் யூஸிங் ஐடென்டிட்டிஸ். ஸோ ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபேக்டரைசேஷன் வந்து ஐடென்டிட்டிஸ் எப்படி வந்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் a + b the whole square equal to a² + 2ab + b². செகண்ட் ஒன் வந்து a - b the whole square. தேர்ட் ஒன் வந்து a² - b². ஸோ இப்போது ஃபேக்டரைசேஷன் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். x² + 8x + 16 can be written as, இப்போது x² இருக்குது ப்ளஸ் இந்த 8x, இந்த 16 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா 4² எழுதலாம். ஏன்னா இப்போ இந்த 3 ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட் ஐடென்டிட்டிக்கு இந்த எக்ஸாம்பிள், ஏன்னா எல்லாமே ப்ளஸில் இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு a²க்கு x² இருக்குது, 2ab வந்து 8x இருக்குது, b² இங்கே வந்து 16 இருக்குது. ஸோ அப்போ 16 நம்ம எப்படி எழுதலாம், 4² எழுதலாம்ல. அதுக்கப்புறம் இப்போ கம்பேர் பண்ணுறோம் இதனோட அந்த ஐடென்டிட்டி a² + 2ab + b² ஈக்குவல் டு a + b the whole square. அப்போது a வந்து இதில் என்ன 4, a வந்து x, b வந்து 4. ஸோ அப்போ x + 4 the whole square. ஓகே?
ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர்னால் 2 டைம்ஸ் வரும்ல, எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் 2 டைம்ஸ் வரும்ல. ஸோ நீங்கள் ஐடென்டிட்டி கம்பேர் பண்ணி ஈஸியாக ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.22 49x ஸ்கொயர் மைனஸ் 84xy ப்ளஸ் 36y ஸ்கொயர். ஸோ நீ இந்த இடத்துல இந்த ஸ்கொயரிங் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 6, சரி 9 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இதில் பாரு 49x ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ 49னா என்ன வரும், 7 ஸ்கொயர், சரியா? அப்போ 7 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 36 அப்படின்னா என்ன வரும், 6 ஸ்கொயர். ஸோ அப்போ 6 ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இந்த மைனஸ் 84xை அப்படியே வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது 7x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 84x ப்ளஸ் இந்த 6y 6 ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 6y த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி 7 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் 7x த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இப்போ a மைனஸ் a வந்து 7x, b வந்து 6y. அப்போ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதலாம்ல, 7x மைனஸ் 6y த ஹோல் ஸ்கொயர், சரியா? அப்போ ஃபேக்டர்ஸ் என்னென்னு சொல்லலாம், 7x மைனஸ் 6y இதை 2 டைம்ஸ் எழுதலாம்ல, 7x மைனஸ் 6y 7x மைனஸ் 6y. நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப்புக்கு பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் 49x ஸ்கொயர் மைனஸ் 64xy ஸ்கொயர். ஸோ அகைன் இதுவும் அதே மாதிரி தான். இப்போ 49x ஸ்கொயர்னு என்ன வரும், 7 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். 64னா 64 எது பண்ணலாம், 8 ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ 7 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் 7x தான் ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி 8 ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 8y தான் ஹோல் ஸ்கொயர். இது வந்து அந்த தேர்ட் ஐடென்டிட்டி இருக்குது, நான் அதை வச்சு கம்பேர் பண்ணி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போ ஃபேக்டர்ஸ் வந்து a வந்து என்னது 7x, b வந்து 8y. அப்போது ஃபேக்டர்ஸ் என்ன வரும், 7x ப்ளஸ் 8y இன்ட்டு 7x மைனஸ் 8y. these are the 2 factors. ஓகேவா? அந்த 3 ஐடென்டிட்டிஸை வச்சு இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப் 5. Factorization of the expression ax square plus bx plus c. ஸோ டைப் 5 கொடுத்துருக்காங்க, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. ஸோ இப்போ வந்து என்னது அப்படின்னா ஒரு கொஷின் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 15. ஸோ இந்த மெத்தட் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் என்ன சொல்கிறேன்ட்டு. இப்போ கொஷின் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 15. இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது, இந்த ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஃபார்மில் இருக்குது. இப்போ இதில் a வந்து என்னது 1. ஸோ ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கா, அப்போ a வந்து இங்கே என்னது, இங்கே எதுவுமே இல்லை, அப்போ 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ a வந்து எக்ஸஸ்க்கு முன்னாடி இங்கே 1 இருக்குது. b வந்து என்னது 8, c வந்து என்னது 15. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு 15 வந்து இங்கே இருக்குது, சரியா? ஸோ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 15 வரணும். அண்ட் தென் அந்த மல்டிபிள் வர நம்பர்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 8 வரணும், அதாவது இந்த b வரணும், சரியா? அதாவது எப்படின்னா இப்போ பாருங்க, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 இன்ட்டு 15 15, சரியா? பட் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த b வேல்யூ வரணும். இந்த 1ஐயும் இந்த 15ஐயும் ஆட் பண்ணால் 8 வரணும். பட் நம்மளுக்கு இங்கே பாரு 1 இன்ட்டு 15 போட்டால் 15 வருது. ஸோ அப்போ இது கிடையாது. ஸோ வேறு என்ன போடலாம் 15க்கு, இப்போ 3 5s are 15 போடலாம்ல, 3 5s are 15. அப்போ இது ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணால் நம்மளுக்கு 8 வரும்ல, 3 + 5 ஆட் பண்ணால் 8 வரும்ல. ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் வந்து என்னது 3 5. ஸோ பாருங்கள் 3 5s are 15. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த +3 + 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா +8. ஓகேவா? அதாவது இங்கே பாரு கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் வந்து 15 வரணும். அந்த ப்ராடக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸை நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு 8 வரணும். ஸோ அது என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. 15 வர ஃபேக்டர்ஸ் இது 1 × 5 15, 3 × 5 15,
சரியா? இப்போ 1 + 15 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 16 தான் கிடைக்குது. ஸோ அப்போ அது வராது, ராங்கு. அப்போ 3 + 5 ஆட் பண்ணால் 8 வருது. ஸோ அப்போ அதுதான் நம்மளுக்கு கரெக்டு. சரியா? ஸோ இப்போ ப்ராடக்ட் A × C வந்து 15, சம்மு வந்து B = 8. சரியா? ஸோ அப்போ x² + 8x + 15 = x² அப்படி எழுதுகிற. இப்போ இந்த 8xஐ நீ என்னன்னு எழுதணும்? 3x + 5xன்னு எழுதிக்கணும். சரியா? ஏன்னா அப்படி தானே பிரிச்சுருக்குறோம் 8ஐ. 3x + 5ன்னு தானே பிரிச்சுருக்குறோம். ஸோ அப்படி எழுதிக்கோ. ப்ளஸ் இந்த 15. The middle term 8x can be written as 3x + 5x. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்மில் என்ன காமனாக இருக்குது? x² + 3xல் என்ன இது ஒரு டேர்ம். அடுத்து 5x + 15 இது ஒரு டேர்ம். சரியா? ஸோ பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பிரித்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன காமனாக எடுக்கலாம்? இப்போ இதில் x இருக்குது, இதுலேயும் x இருக்குது. ஸோ எக்ஸை காமனாக எடுத்துட்டோன்னா இதில் ஒரு x இருக்கும், ப்ளஸ் இந்த 3 இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இப்போ இதில் என்ன காமனாக எடுக்கலாம்? 5லேயும் 15லேயும். ஸோ 5 காமனாக. ஸோ 5 எடுத்தனா எக்ஸு ப்ளஸ் இந்த 3. சரியா? 3 5s are 15. ஸோ அப்போ x + 3. இப்போது இதில் வந்து ஃபேக்டர் என்ன? x + 3 ஒன்று, நெக்ஸ்ட்டு இந்த x + 5 ஒன்று. சரியா? இப்போது ஃபேக்டர்ஸ் என்னென்னா x + 3 and x + 5. ஓகே, ஸோ இந்த மெத்தட் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வச்சு தான் நீங்கள் சம் போடுவீங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 7c² + 2c - 5. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு a என்னன்னு எழுதிக்கோ. a வந்து என்னது? 7, b வந்து 2, c வந்து -5. இப்போ நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் ப்ராடக்ட் A × C, அதாவது 7 × -5 என்ன வருது? -35. ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 5 5 are 35. நெக்ஸ்ட்டு சம் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா இந்த B ஆன்சர் வரணும், 2. ஓகே, ஸோ இப்போ அதுக்கான ஃபேக்டர்ஸ் எதுன்னு ஃபஸ்ட் எழுதலாம். 35 எதுலலாம் வரும் அதை ஃபஸ்ட்டு எழுது. 135s are 35. ஏன்னா இப்போ மைனஸ் இருக்கிறதுனால நம்ம ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 1 × -35, அப்படி இல்லைனா -1 × 35 -35. இப்போ இதை நீங்கள் சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரணும். இப்போ 1ஐயும் -35ஐயும் சம் பண்ணு. 1 - 35 என்ன வருது? -34. அப்போ அது கிடையாது. அதே மாதிரி -1 + 35 + 34. அப்போ அதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு 5 7s are 35. ஸோ 5 × -7 = -35. இப்போ 5 - 7 என்ன வரும்? -2 வருது. அடுத்து -7 × 7 -35. ஸோ அப்போ -5 + 7 = என்ன வருது? 2. ஸோ அப்போ இதுதான் ஃபேக்டர், கரெக்டான ஃபேக்டர். -5 + 2. இப்போ -35 நம்ம எப்படி எழுதலாம்? -5 + 7. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 கிடைக்குது. அப்போ இது இப்படி எழுதிக்கோங்க. 7c². இந்த 2cயை எப்படி எழுதணும்? இந்த மிடில் டேர்ம் எப்படி எழுதணும்? -c + 7c, -5c + 7c, மைனஸ் லாஸ்ட் டேர்மை அப்படி எழுதிக்கோ. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இதை ரெண்டையும் ஒரு டேர்மாக வச்சுக்கோங்க, இதை ரெண்டையும் ஒரு டேர்மாக வச்சுக்கோங்க. இப்போ 7c² - 5c, 7c - 5. இப்போ இதில் என்ன காமனாக எடுக்கலாம்? c எடுக்கலாம். இப்போ 7c - 5 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இதில் என்ன எடுக்கலாம்? 1 எடுத்துக்கலாம். ஏன்னா எதுவுமே இப்போ காமனாக இல்லை. ஸோ அப்போ 1 எடுத்துக்கலாம். அப்போ எடுத்தோன்னா 7c - 5. இப்போது 7c - 5 ரெண்டுலேயுமே காமனாக வந்துருச்சு, ரெண்டு டேர்ம்லேயுமே. ஸோ அதை காமனாக எடுத்தோன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? c + 1. ஸோ அப்போ c + 1 இது ரெண்டும் தான் ஃபேக்டர்ஸ். 7c - 5, c + 1. ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் சம்ஸ் எக்ஸசைஸ் சம் வந்து போடுற மாதிரி வரும். சரிங்களா?